ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். லண்டன் மக்கள் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கிரைமை பார்த்துருப்பாங்க. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கிரைமை 50 வருடம் இல்ல 100 வருடம் இல்ல 500 வருடங்கள் ஆனா கூட நம்பர் 10 ரிலிங்டன் பிளேஸ் அப்படிங்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த நிகழ்வு லண்டன் மக்களை எப்பொழுதுமே ஹாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனரலா நம்ம பல கிரைமை கடந்து போவோம், பல வழக்குகளை நம்ம டிவியில பார்ப்போம். பட் சில வழக்குகள் மட்டும் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு 3 காரணம் இருக்கு. ஒன்னு, அந்த கிரைம் நடந்த நேச்சர், அதுக்கப்புறம் அதுல இன்வால்வ் ஆன பீப்புள், அதுக்கப்புறம் அந்த கிரைம்ல கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிற மாதிரி இந்த 3 ஃபேக்டர் சேர்ந்துதான் அந்த கிரைம் நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் லண்டன்ல இருக்கிற ரிலிங்டன் பிளேஸ் அப்படிங்கிற ஏரியால ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பர் 10 அப்படிங்கிற வீட்ல டிமோத்தி ஈவன்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னோட குடும்பத்தோட இருந்துட்டு வராரு. இவருக்கு 25 வயசாகுது. அவங்க மனைவியோட பேர் பெர்லி. இந்த தம்பதிகளுக்கு ஜெரல்டின்கிற ஒரு சின்ன அழகான பெண் குழந்தை இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தத்தில் கணவன் மனைவி குழந்தைன்னு இவங்க சந்தோஷமான வாழ்க்கை போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் 1950ஆம் வருஷம் டிமோத்தி அப்படிங்கிற இந்த நபருக்கு அவர் பண்ண குற்றத்துக்காக லண்டன் நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ 1950ஸ்ல மரண தண்டனை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி தூக்கு தண்டனை கொடுத்து தான் நிறைவேற்றுவாங்க. மார்ச் மாதம் 9ஆம் தேதி 1950ஆம் வருஷம் லண்டன்ல இந்த டிமோத்திங்கிற நபரோட மரண தண்டனை தூக்கு தண்டனை வழியாக நிறைவேற்றப்படுது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரும். இவர் ஒரு குடும்பஸ்தர், அழகான மனைவி குழந்தைன்னு இருக்கும்போது இவர் அப்படி என்ன மாதிரி கிரைம் பண்ணாரு, எதுக்காக இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச லண்டன்ல இருக்க ரிலிங்டன் பிளேஸ்ல இருக்கிற நம்பர் 10ங்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 10 ரிலிங்டன் பிளேஸ்ல அப்படி என்ன நிகழ்ந்தது, எதற்காக இந்த நபருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் நிறைய டைம் நிறைய வியூவர் சொல்லியிருக்காங்க லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவோன்ட்டு. ஸோ எனக்காக நீங்கள் ஒரு செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1924ஆம் வருஷம் யூகேல இருக்கிற வேல்ஸ்ல தான் டிமோத்தி ஜான் ஈவன்ஸ் அப்படிங்கிற இந்த நபர் பிறக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சு போயிடுறாங்க. டிமோத்தி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா தன்னோட 2 குழந்தைகளையும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணம் மூலமா இன்னொரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ டிமோத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஃபாதர் இருக்காரு. ஸோ இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. டிமோத்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது. பட் ஸ்போர்ட்ஸ்ல இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படி ஒரு நாள் ஸ்கூல் டேஸ்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கும் போது இவரோட காலில் அடிபட்டுது. அப்போ அவங்க குடும்பத்தோட வறுமை காரணமா சரியா அந்த ஊண்டை ட்ரீட் பண்ண முடியாம அது இன்ஃபெக்ஷன் பெருசாகி அந்த காயம் நெடுநாளா வாழ்க்கை ஃபுல்லா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. ஈவன் அவரால் ப்ராப்பரா ரன் பண்ண முடியாது, ஓட முடியாது. ஸோ அந்த காயத்தோட தன்மை வாழ்க்கை ஃபுல்லாவே அவர் கூட பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது. ஸோ 1935ஆம் வருஷம் ஒட்டுமொத்த குடும்பமும் வேல்ஸ்ல இருந்து அவங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்காக லண்டனுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ இவரும் லண்டனுக்கு மூவ் ஆகுறாரு. சரியா படிப்பு வரல, அதனால கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஈவன் தன்னோட அடலசன்ட் ஸ்டேஜ்ல கூட சரியான கல்வி இல்லாம, வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பண தேவை அதிகமா இருக்கிறதுனால சின்ன சின்ன திருட்டு குற்றத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைம் ஒரு காரை திருடினது, பிக் பாக்கெட் அடிச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிரைம்ல ஈடுபடுறாரு. அரெஸ்ட் ஆகுறாரு, ரிலீஸ் ஆகுறாரு. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இவருக்கு ஒரு 24 வயசாகுது. அப்போ 1947ஆம் வருஷம் பெர்லி அப்படிங்கிற ஒரு பெண்ணை மீட் பண்றாரு. சார் 2 பேரும் ஃபர்ஸ்ட் நண்பர்களா பழகுறாங்க, அதுக்கப்புறம் காதலிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த பெர்லி இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ சரியான வேலை வாய்ப்பு இல்லாம இருக்க, நம்ம திருமணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னா நிறைய பணம் தேவைப்படும், நீ ப்ராப்பரான வேலைக்கு போங்கிற மாதிரி தன்னோட கணவருக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப இவர் சின்சியரா வேலை தேட ஆரம்பிக்கும் போது இவருக்கு டிரைவரா வேலை கிடைக்குது. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாரு, இது வரைக்கும் தன்னோட அம்மா அப்பா கூட இருந்தவர் திருமணம் ஆக விட்டு இப்ப மனைவி கூட தனி கொடுத்துறம் போறாரு. அப்ப லண்டன்ல இருக்க ரிலிங்டன் பிளேஸ்
பிளேஸ் அப்படிங்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நம்பர் 10ங்கிற வீட்டுக்கு ஒரு வாடகை வீடை எடுத்துட்டு தன்னோட மனைவியோட குடிபெயர்ந்து போறாரு. ஸோ இவரும் ஒழுங்கா வேலைக்கு போறாரு, அவங்க மனைவியும் நல்ல வீட்டை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இவங்க திருமண வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த தம்பதிகள் அந்த ரிலிங்டன் பிளேஸ்ங்கிற அபார்ட்மெண்ட்ல 2வது மாடியில இருந்துட்டு வராங்க. அதே அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஜான் கிறிஸ்டிங்கிற இன்னொரு நபர் இருந்துட்டு வராரு. அவங்க ஒய்ஃப் பேர் ஈத்தல். ஸோ இவங்க 2 குடும்பத்துக்கும் நல்லவே நட்பு இருக்கு. ஈவன் பல பண்டிகைகளை சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம். அடிக்கடி இவங்க வீட்டுக்கு அவங்க டின்னருக்கு போறது, இவங்க அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வருதுன்னு ஈவன் இந்த அபார்ட்மெண்ட்லயே இவங்க 2 பேர் தான் ரொம்ப க்ளோஸ் ஆன ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பெர்லிங்கிற இந்த பெண்மணி கர்ப்பமாகறாங்க. அந்த தம்பதிகளுக்கு 1948ஆம் வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ இப்போ அந்த பெண் குழந்தை பிறக்க விட்டு இந்த தம்பதிகளோட குடும்பத்துல அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வர ஆரம்பிக்குது. ஸோ எப்படி சந்தோஷம் அதிகமாகுதோ, சந்தோஷம் இரட்டிப்பாகுதோ, அந்த அளவுக்கு இவங்களோட பண தேவையும் இரட்டிப்பாகுது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திமோத்தி மட்டும்தான் ஒர்க் பண்றாரு, அவங்க மனைவி ஒர்க் பண்ணல. ஸோ அதனால இந்த தம்பதிகளுக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னா, அடிக்கடி பண பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இவர் டிரைவரா வேலை பார்க்கிறாரு, எவ்வளவுதான் பணம் சம்பாரிச்சிட முடியும். இப்ப குழந்தையும் வந்ததுனால பண தேவை அதிகமானதுனால நிறைய பணம் ஷார்டேஜ் ஆகுறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கரமா கை கலப்பு வர்ற வரைக்கும் சண்டை. இவங்க போடுற சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க, ஈவன் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஜான் கிறிஸ்டி அப்படிங்கிற அந்த நபரே பல டைம் இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த சண்டையை தீர்த்து வச்சிருக்காரு. ஸோ இப்படி இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய சண்டை வர ஆரம்பிக்கிற இந்த நேரத்துல தான் இந்த பெர்லிங்கிற பெண்மணி 2வது முறையா கர்ப்பமாகறாங்க. இந்த நியூஸை கேட்டு டிமோத்தி அண்ட் பெர்லி 2 பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. பிகாஸ் ஏற்கனவே ஒரு குழந்தைய வச்சுட்டு இவங்களால வாழ்க்கையை ரன் பண்ண முடியல. இப்போ இன்னொரு குழந்தையும் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை தன்னோட குடும்பத்தில் இல்ல. உண்மையிலேயே என்ன பண்றதுன்னே தெரியல. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தம்பதி குழந்தை வேணாம் அப்படின்னா அபிஷியலா அவங்க போய் கருக்கலைப்பு செஞ்சுக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. பட் 1950ஸ்ல அதுவும் லண்டன்ல கருக்கலைப்பு செய்யறதுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. அப்படி திருட்டுத்தனமா பண்ணீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அதுக்கு பல வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால திமோத்தி அண்ட் பெர்லி அப்படிங்கிற இந்த தம்பதிகள் என்ன பண்றதுன்னே தெரியாம விழி பிதுங்கி நிற்கிறாங்க. இப்படி இந்த தம்பதிகளோட வாழ்க்கை குழப்பமா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நவம்பர் மாசம் 30ஆம் தேதி 1949ஆம் வருஷம் திமோத்திங்கிற இந்த நபர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி, சார் உடனே எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இங்க ஒரு கிரைம் நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸும் வர்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. சரி, என்னோட மனைவி உடல்நிலை சரியில்லாம மர்மமான முறையில இந்த வீட்டுல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. போலீஸுக்கு ஒன்றும் புரியல. எப்படிங்க சொல்றீங்க, திடீர்னு கூப்பிடுறீங்க, மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறீங்க, என்னதான் ஆச்சுன்னு கேட்டா, அது எனக்கு தெரியல சார், திடீர்னு மனைவி இறந்து போயிட்டாங்க, நான் பயந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட உடலை இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிரைனேஜ்ல தூக்கி போட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ போலீஸும் இவர் சொல்றதை நம்பி அந்த டிரைனேஜ் ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. பட் எங்கேயுமே ஒரு மனிதனோட ரிமைன்ஸை கண்டுபிடிக்க முடியல. அப்ப இவர்கிட்ட கேட்கறாங்க, இங்க பாருங்க, எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, உண்மையிலேயே உங்க மனைவிக்கு என்னதான் ஆச்சு, உங்க வீட்டுல மனைவியும் இல்ல குழந்தையும் இல்ல, உங்க மனைவி ஏதோ நீங்க கொலை செஞ்சுட்டேங்கிறீங்க, கரெக்டான உண்மையான தகவலை சொல்லுங்க, இல்ல உடனே நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிற மாதிரி போலீஸ் இவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்ப உடனே சொல்றாரு, சரி சார், நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். என்னோட மனைவி 2வது முறையா எதிர்பாராத விதமா கர்ப்பமாயிட்டாங்க சார். எங்களால அந்த குழந்தையை பெத்துக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்க கருக்கலைப்பு பண்றது மிகப்பெரிய குற்றம். அதனால என்னோட மனைவியை கருவை கலைக்கிறதுக்காக நானே ஒரு இல்லீகலா ஒரு மருந்து வாக்கி கொடுத்தேன். அந்த மருந்தை குடிச்சவனே என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க சார். அதனால என்ன பண்ண தெரியாம பதட்டப்பட்டு அவங்க உடம்பு டிரைனேஜ்ல போட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க பாரு, பொய் சொல்லாத, டிரைனேஜ் ஃபுல்லா நாங்க செக் பண்ணிட்டோம், அங்க உன்னோட மனைவியோட ரிமைன்ஸை கண்டுபிடிக்கல. இப்ப நீ சொல்ற மனைவியை கொலை பண்ணிட்டேன்னு, பட் அந்த உடம்பு எங்க வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட குழந்தை எங்கன்னு கேட்குறாங்க. இப்படி துருவி போலீஸ் கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே சார், நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அது தவறு, நான் 2வதா இப்போ கரெக்டாக நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். இந்த அப்பார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஜான் கிறிஸ்டிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் ஈத்தல்ங்கிற தன்னோட மனைவி கூட இருந்துட்டு இருக்காரு. என்னோட மனைவி 2வது முறையாக கர்ப்பமாக விட்டு நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிட்டாங்க, கர்ப்பத்தை எப்படி கலைக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு சில பேர் தெரியும், அவங்க மூலமா ஒரு மருந்து வாங்கி உன்னோட மனைவியோட கர்ப்பத்தை நான் கலைச்சிடுறேன், நீ எதுவுமே கவலைப்படாதங்கிற மாதிரி உறுதிமொழி கொடுத்திருக்காரு. இதுக்கு இந்த திமோத்தியோட மனைவியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 1949ஆம் வருஷம் திமோத்தி வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு. அப்படி வேலைக்கு கிளம்பி போறப்போ இந்த ஜான் கிறிஸ்டியை பார்த்து சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அந்த மருந்தை வாங்கி மனைவி கிட்ட கொடுத்துருங்க, எப்படியாவது அந்த கர்ப்பத்தை கலைச்சிருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு திமோத்தி வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாயங்காலம் வர்றாரு. வந்து ஜான் கிறிஸ்டி கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆச்சு, மருந்து வாங்கி கொடுத்தீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஜான் கிறிஸ்டி என்ன சொல்றாரு, உண்மையிலேயே எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த மருந்தை வாங்கி கொடுத்தேன், பட் அந்த மருந்து வேற மாதிரி வேலை செஞ்சு உன்னோட மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த திமோத்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நம்பவே முடியல, என்ன பண்றதுனே தெரியல. இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, பிகாஸ் கருக்கலைப்பு குற்றம்ங்கிறதுனால இவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்குது இல்லீகல். அப்ப அந்த ஜான் கிறிஸ்டி என்ன சொல்றாரு, ஓ மேலையும் தப்பு இல்லை, ஏன் மேலையும் தப்பு இல்லை, ஏதோ நடந்து போச்சு, இப்போ இதை நம்ம போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போனா 2 பேரும் மாட்டிப்போம். ஸோ நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன், உன்னோட மனைவியோட உடலை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் டிஸ்போஸ் பண்றதை நான் பார்த்துக்கிறேன். உன்னோட குழந்தையும் ஏன் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு நீ பேசாம ஒரு 10-15 நாள் இந்த ஊர் பக்கமே வராத, உன்னோட சொந்த ஊரான வேல்ஸுக்கு போயிருங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இறந்த உடலை இந்த ஜான் கிறிஸ்டிங்கிற நபர் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திமோத்தி தன்னோட குழந்தைய, அந்த இன்ஃபேண்ட் ஒரு 7-8 மாசம் ஆன குழந்தையும் இந்த ஜான் கிறிஸ்டிட்ட கொடுத்துட்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் வேல்ஸுக்கு போறாரு. அங்க போய் தன்னோட சொந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு வராரு. ஸோ இந்த தகவலை பத்தி போலீஸுக்கு தெரியல, உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்ததே தெரியல. அப்போ சில நாள் அங்க இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப வர்றாரு. சரி, தன்னோட குழந்தை எப்படி இருக்கு அதை பார்த்துக்கலான்னு வந்து இந்த ஜான் கிறிஸ்டி கிட்ட போய் கேட்கிறாரு, என்னோட குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்ல உன் குழந்தை இப்ப நீ பார்க்க முடியாது, அதை நான் பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிற மாதிரி இவர் தொடர்ந்து சொல்லியிருக்காரு. சரி, என் குழந்தை உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கேட்டதுக்கு, அதை பத்தி என்னால எதுவும் சொல்ல முடியாது, இப்ப என்னால உன் குழந்தைய நீ பார்க்க அனுமதிக்க முடியாதுங்க மாதிரி அந்த ஜான் கிறிஸ்டிங்கிற நபர் தொடர்ந்து சொல்றதுனால இப்ப திமோத்தி வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் தான் அவர் போலீஸ் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, சார் இந்த மாதிரி நடந்தது சார், நான் 2 விதமான தியரி சொன்னேன், பட் உண்மை தான் சார், அந்த ஜான் கிறிஸ்டி தான் மருந்து வாங்கி கொடுக்கும்போது என் மனைவி இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோட குழந்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, இப்போ உண்மையிலேயே என்னோட மனைவியோட உடல் எங்கேன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் என்னோட குழந்தை எங்கேங்கிறது தெரியாது, நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த ஜான் கிறிஸ்டி கிட்ட போய் கேளுங்க, அவரோட வீடை ஃபுல்லா சோதனை பண்ணி பாருங்க, ஈவன் என்னோட வீடை ஃபுல்லா சோதனை பண்ணி பாருங்க. இப்போ நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த திமோத்தியோட வீடை ஃபுல்லா செக் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள பெரிய லெவல்ல கிரைம் நடந்த மாதிரி எந்த தடயமும் இல்லை. ஸோ அந்த வீட்டுக்குள்ள வச்சு பெருசா எதுவும் நடக்கல, நடந்தாலும் இங்க பக்காவா கிளீன் பண்ணிருக்காங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அடுத்தபடியா அந்த திமோத்தி சொன்ன மாதிரி அந்த ரிலிங்டன் பிளேஸ்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஜான் அப்படிங்கிற அந்த நபர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான், அதுக்காக இவன் சொல்ற மாதிரி அவன் மனைவிக்கெல்லாம் எந்த மருந்து நான் வாங்கி தரல, அவங்க மனைவியை நான் கொலை பண்ணல, அவங்க குழந்தைய என்னோட கண்ட்ரோல்ல நான் எடுத்துக்கல சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ உண்மையிலே போலீஸுக்கு எவன் சொல்றது உண்மை பொய்ன்னு தெரியல. சரி, இந்த ரிலிங்டன் பிளேஸ்ங்கிற ஹோல் அபார்ட்மெண்ட்டையும் சோதனை பண்ணி பார்க்கலான்னு சோதனை பண்ணி பார்க்கறாங்க. அப்படி போலீஸ் சோதனை பண்ணிட்டு வரும்போது இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி வாஷ் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு, அதாவது துணி துவைக்கிறதுக்கு டெடிகேட்டடா ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ் அந்த ஏரியாவை போய் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு கபோர்ட் இருக்கிறத பார்க்கறாங்க. அதுக்குள்ள இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வரத பார்க்கறாங்க. அப்படி அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பெட்ஷீட்டால சுத்தப்பட்ட 2 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது திமோத்தியோட மனைவி பெர்லிங்கிற அந்த பெண்ணோட சடலத்தையும் திமோத்தியோட குழந்தை அந்த 6 மாச குழந்தையோட சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. டேபிள் கிளாத் இருக்குல்ல, அந்த டேபிள் கிளாத்தை வச்சுதான் அந்த 2 சடலங்களும் சுற்றப்பட்டிருக்கு. இந்த டேபிள் கிளாத் எங்க இருந்து வந்திருக்குன்னா திமோத்தியோட வீட்டுல இருந்து வந்திருக்கு. இப்போ ஜான் கிறிஸ்டிங்கிற அந்த நபர் கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் இங்க இந்த சடலங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமோத்திக்கும் அவங்க மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும், நானே நிறைய நாள் அந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கேன், நீங்க வேணா அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க யார்கிட்ட வேணா போய் கேள்வி பாருங்க, அவங்க எப்படி சண்டை போடுவாங்கங்கிற மாதிரி ஜான் கிறிஸ்டி சொல்லிடுறாரு. இப்போ அதுக்கப்புறம் போலீஸ் திமோத்தி கிட்ட போய் கேட்கிறாங்க. அவர் தன்னோட மனைவியோட மரணத்திலிருந்து மீண்டு வரல, இப்போ தன்னோட குழந்தையும் உயிரோட இல்லைன்னு தெரிய விட்டு அவருக்கு உண்மையிலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுது, பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த 2 உடல்களையும் உங்க வீட்டுல இருக்கிற அந்த டேபிள் கிளாத்தை வச்சுதான் சுற்றப்பட்டிருக்கு, தட் மீன்ஸ் இந்த கொலை உங்க வீட்டுல வச்சுதான் நடந்திருக்கு, 2 பேரும் கழுத்தை நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, சோ நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா நீங்க தான் உங்க மனைவியையும் குழந்தையும் கொலை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க
நாங்க ஃபீல் பண்றோங்கிற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் நான் அந்த மாதிரிலாம் பண்ணலங்கிறாரு. நான் ஜான் கிறிஸ்டிட்டையும் கேட்டுக்கிட்டேன், அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்க தானே உங்க குழந்தைய கொலை பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க 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 திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அப்போ அந்த திமோத்தி பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆமா சார் நான் தான் சார் கொலை பண்ணேன், எனக்கும் என்னோட மனைவிக்கும் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அடிக்கடி சண்டை போடுவோம், கோவத்துல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட மனைவியை கொலை பண்ண 2 நாள் கழிச்சு நான் தான் சார் என்னோட குழந்தையும் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு. ஸோ இப்போ இவரோட கன்ஃபெஷனை போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இந்த மனைவியையும் குழந்தையும் கொலை பண்ண குற்றத்துக்காக திமோத்திங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக எந்த ஒரு கிரைம்லையும் ஒரு சஸ்பெக்டாக ஒருத்தனை விசாரிக்கும் போது அவன் இந்த மாதிரி 2-3 தியரியை மாற்றி மாற்றி சொன்னானா அவங்ககிட்ட இருக்க கிரெடிபிலிட்டி போயிடும். இவன் எது உண்மை சொல்கிறான் பொய் சொல்கிறான். இப்போ எதுக்காக ஒருத்தர் மாற்றி மாற்றி ஒரு ஸ்டோரியை சொல்லணும், அவங்க மேலே ஒரு தப்பு இருந்தால் தானே சொல்லணும். அதனால இவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நான் தான் கொலை பண்ணினார், அப்போ ஜான் கிறிஸ்டி கொலை பண்ணாங்கிறாரு. இப்படி மாறி மாறி சொல்றதுனால இவர் மேல போலீஸுக்கு நம்பிக்கை இல்லை. அதே டயத்துல எந்த கிரைம்லையும் கன்ஃபெஷனை மட்டும் ஒரு ஆதாரமா எடுத்து தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க கூடாது. பட் இந்த கிரைம் நடந்தது 1950s. அப்போ இந்த திமோத்தி தான் இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஃபாரன்சிக் தடயங்களும் இல்லை, எந்த விதமான பிசிக்கல் எவிடன்ஸும் இல்லை. இப்போ இந்த கேஸ் ட்ரையலுக்கு போகும்போது திமோத்தியோட டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட கிளையண்ட் ஃபர்ஸ்ட் பதட்டத்தில் போலீஸுக்கு பயந்துட்டு தான் அந்த முதல் கன்ஃபெஷனை சொன்னாரு, இப்போ அந்த கன்ஃபெஷனை நாங்க பின்வாங்கிக்கிறோம், அதை நாங்க சொல்லல, அது தவறான கன்ஃபெஷன். சோ உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, ஜான் கிறிஸ்டிங்கிற இந்த நபர் தான் மருந்தை வாங்கி கொடுத்து அவங்க மனைவியை கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அவர் தான் சார் கொலை பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மையா நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவரோட டிஃபென்ஸ் டீம் சொல்றாங்க. பட் அதே டயத்தில் ஈவன் கோர்ட்டும் சரி ப்ராசிக்யூட்டரும் சரி எல்லாருமே இந்த திமோத்தி தான் குற்றவாளிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க விசாரணை நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2-3 மிக முக்கியமான தடயங்களை அவங்க கன்சிடர் பண்ணல. அதாவது இந்த மனைவி குழந்தையோட உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த வாஷ் ஹவுஸ் அப்படிங்கிற ரூமோட கீ யார்கிட்ட இருக்குன்னா ஜான் கிறிஸ்டிங்கிற இந்த நபர் கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த ஹோல் அபார்ட்மெண்ட்டுமே அவர்கிட்ட கீயை வாங்கிட்டு தான் போய் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ திமோத்தி கிட்ட இந்த கீயோட அக்சஸ் இல்லை அப்படின்னா அவர் எப்படி இந்த 2 உடலையும் போய் உள்ள வச்சுட்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற சில லேபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி இந்த வாஷ் ஹவுஸ்ல போயிட்டு நாங்கள் கிளீன் பண்ணிட்டு வந்தோம், ஈவன் கபோர்டெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணோம், அப்போ இந்த மாதிரி சடலங்களை நாங்கள் எதுவுமே பார்க்கலங்கிறாங்க. பட் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ இவங்க 11ஆம் தேதி போய் கிளீன் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் அந்த சடலங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா உண்மையிலேயே இந்த திமோத்தி கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த 2 முக்கியமான எவிடன்ஸையும் கோர்ட் கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா இல்ல. இப்போ அதுக்கப்புறம் இதுல சம்பந்தப்பட்ட அந்த ஜான் கிறிஸ்டிங்கிற நபரையே விசாரணை கூட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, உங்க மேல இப்படி ஒரு பழி சுமத்தப்படுது, அதுக்கு உங்க பதில் என்னன்னு கேட்கிறாங்க. இந்த ஜான் கிறிஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் ஏற்கனவே லண்டன் போலீஸ்ல ஸ்பெஷல் கான்ஸ்டபிளா வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். ஸோ அப்படி ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க நீதிபதிகள் எல்லாத்துக்குமே இவர் மேல ஒரு மதிப்பு இருக்கு, இவர் சொன்னா கரெக்டா இருக்கணும். அப்போ அவர் இதான் சொல்றாரு, சார் நீங்க இவர் சொல்ற மாதிரி எந்த மருந்தையும் நான் வாங்கி தரல, கணவன் மனைவிகளும் பிரச்சனை சார், அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, எதுக்கு சார் என்ன மாட்டி விடுறாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ இப்படி இந்த திமோத்திக்கு அகைன்ஸ்டா எந்தவித தடயங்கள் இல்லாம இருந்தா கூட இதுல சம்பந்தப்பட்ட இன்னொரு சஸ்பெக்டே சொல்ற சாட்சியை நீதிமன்றம் ஏத்துக்குது. ஃபைனலா இந்த திமோத்தி சைடு இருக்கிற நீதியையும் அவர் சைடு இருக்க உண்மையும் யாருமே காது கொடுத்து கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலா திமோத்தி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் எடுத்துக்கிறாங்க. நான் தான் கொலை பண்ணேன், என் குழந்தையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பத்திரத்தில் கொடுத்த கன்ஃபெஷனை எடுத்துட்டு இவர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி 1950ஆம் வருஷம் இந்த 2 பேரை கொலை பண்ண குற்றத்துக்காக லண்டன் நீதிமன்றத்தில் திமோத்திங்கிற இந்த நபருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஃபைனலா மார்ச் மாதம் 9ஆம் தேதி 1950ஆம் வருஷம் திமோத்திங்கிற இந்த நபரோட மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இவரோட கேஸ்ல மக்களுக்கு 2 விதமான கருத்துகள் இருக்கு. உண்மையிலேயே திமோத்தி தான் கொலை பண்ணிருப்பாருன்னு சில செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க, இல்ல திமோத்தி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, இதுல இன்வால்வ் ஆன ஜான் கிறிஸ்டிங்கிற அந்த நபர் கூட இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பலவிதமான கருத்துகள் நிலவிட்டு இருக்கு. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போது இந்த திமோத்தியோட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு 3 வருடங்கள் கழித்து 1953ஆம் வருஷம் இந்த ரிலிங்டன் பிளேஸ்ங்கிற அபார்ட்மெண்டோட ஓனர் என்ன பண்றாரு, இதுல கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்கிட்டு இருக்க ஜான் கிறிஸ்டி அப்படிங்கிற நபர் கிட்ட என்ன சொல்றாரு, என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாடகைக்கு வராரு,
ஸோ இந்த வீடை நீங்க காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஜான் சொல்றாரு, சரி ஓகே சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் காலி பண்ணிடுறேங்கிறாரு. ஸோ அவரும் அந்த வீடை காலி பண்ணிடுறாரு, கீயை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஓனர் என்ன பண்றாரு, புதுசா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த அந்த நபர்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. அவரும் இந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது கிச்சன்ல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல, பட் கிச்சனோட கபோர்டுக்கு பக்கத்துல போகும்போது அந்த துர்நாற்றத்தோட வீரியம் ரொம்பவே அதிகமா இருக்குது. அப்படி அந்த கிச்சனோட கபோர்டை திறந்து பார்த்தாருல, மிரண்டு போயிட்டாரு. உள்ள ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல 3 பெண்களோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாரு. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. போலீஸ் அந்த 3 சடலங்களையும் மீட்டெடுத்து அது யாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சடலம் கேத்லின் அப்படிங்கிற பெண்மணி, இன்னொன்னு ரீட்டாங்கிற ஒரு பெண்மணி, அதுக்கப்புறம் ஹெக்டோரினாங்கிற இந்த 3 பெண்மணி. உண்மையிலேயே இந்த 3 பெண்களுக்கும் இந்த சடலத்துக்கும் இந்த வீட்டில் ஏற்கனவே இந்த ஜான்கிற அந்த நபருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஜான் கிறிஸ்டி வீட்டில் 3 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால கண்டிப்பா இங்க நிறைய சடலங்கள் இருக்குன்னு இப்போ அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஜான் கிறிஸ்டி தங்கியிருந்தார்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் யார்ட் இருக்கு, ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டனும் ஃபுல்லா அவரோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. பட் அந்த கார்டனை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பல இடங்கள்ல குழி தோண்டி புதைக்கப்பட்டதுக்குரிய தடயங்கள் இருந்ததுனால அந்த பேக் யார்டை ஃபுல்லா போலீஸ் தோண்டும் போது அங்க மேலும் 3 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருன்னா, ஒரு சடலம் இந்த ஜான் கிறிஸ்டியோட ஒய்ஃப் ஈத்தல் அப்படிங்கிற அந்த பெண்ணோட சடலம், இன்னொன்னு ரூத் அப்படிங்கிற இன்னொரு நர்ஸ், ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நர்ஸ். இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பெண் ஏற்கனவே மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முரியல் அப்படிங்கிற இன்னொரு பெண்ணோட சடலம். அந்த பெண் ஏற்கனவே இந்த ஜான் கிறிஸ்டி கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. ஸோ இந்த ஜான் கிறிஸ்டிக்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு 3 சடலங்களையும் அந்த பேக்யார்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 6 சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உடனே ஜான் கிறிஸ்டிங்கிற அந்த நபரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இப்போ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு நம்ம மாட்டிக்கிட்டோம். பிகாஸ் அவர் இருந்த வீட்டுக்குள்ள கிச்சன்லயே 3 சடலம் பிளஸ் இந்த பேக்யார்ட்ல அவரோட மனைவி அப்படின்னு புதைக்கப்பட்டதுனால இப்போ வேற வழியே இல்லாம இந்த எல்லாத்தையும் நான் தான் கொலை பண்ணேன், நான் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாரு. அவர்கிட்ட பல மணி நேரம் விசாரணை பண்ணும்போது 3 வருடங்களுக்கு முன்னாடி தண்டனை நிறைவேற்றப்பட்ட திமோத்தியோட ஒய்ஃபை பத்தி கேட்கிறாங்க. அப்ப 4 இடத்துல அந்த கன்ஃபெஷன்ல என்ன சொல்றாருன்னா, எஸ், அந்த பெண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த கன்ஃபெஷன்ல என்ன சொல்றாருன்னா, திமோத்தி அவங்க மனைவியோட கர்ப்பத்தை கலைக்கணுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். நான் மருந்து வாங்கிட்டு உள்ள போனேன். பட் அந்த கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு மருந்தை கொடுக்காம எனக்கு அந்த பெண் மேல ஒரு ஆசை வந்து அந்த பெண் கிட்ட தவறா நடந்தேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன். இப்ப இவங்கிட்ட என்ன சொன்னேன், மருந்து கொடுத்ததுனால அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவனும் அதை நம்பிட்டான். அந்த ஒய்ஃபோட உடலையும் என்கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் குழந்தையும் கொடுத்தான். நானும் அந்த குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பல நாள் இந்த 2 பேரோட உடலையும் என்னோட வீட்டுக்குள்ள வச்சிருந்தேன். சில நாள் கழிச்சு பின்னாடி இருக்க வாஷ் ஹவுஸுக்கு மூவ் பண்ணேன். அப்பதான் போலீஸ் வந்து இந்த உடலை கண்டுபிடிச்சாங்க. அவன் மாட்டிக்கிட்டான். சோ அவங்க 2 பேத்தையும் நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி இந்த ஜான் கிறிஸ்டிங்கிறவன் சொல்றான். இப்போ இந்த ஜான் கிறிஸ்டியை பொறுத்த வரைக்கும் அவன் 6 கொலை, உண்மையிலே திமோத்தியோட மனைவி அவன் தான் கொலை பண்ணானா இல்லையாங்கிறது 2வது விஷயம். பட் ஏற்கனவே 6 கொலை பண்ணிருக்கான். அது கன்ஃபெஷன் கொடுத்துட்டான். அதனால இப்போ லண்டன் நீதிமன்றத்தில் இந்த ஜான் கிறிஸ்டிங்கிற நபருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஃபைனலா ஜூலை மாசம் 15ஆம் தேதி 1953ஆம் வருஷம், அதாவது திமோத்தி மரண தண்டனை கொடுக்கப்பட்டு 3 வருடங்கள் கழித்து ஜான் கிறிஸ்டிங்கிற இந்த நபருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. இவன் பண்ண கொலைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ் இதோட முடிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ உண்மையிலேயே திமோத்தி தான் தன்னோட மனைவியும் குழந்தையும் கொலை பண்ணாரா, இல்ல ஜான் கிறிஸ்டி அதுக்கு கன்ஃபெஷன் கொடுத்துக்கிட்டதுனால நம்ம ஒரு நிரபராதிய அப்பாவிய தூக்கல போட்டோமாங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் வர ஆரம்பிக்குது. இதை பத்தி மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட் மேல பழி சுமத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு விசாரணை கமிட்டி அமைச்சு இதை விசாரிக்க சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியாத ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களை காப்பாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் விசாரணை பண்ணுவாங்கன்னு. அப்ப அந்த விசாரணை கமிட்டி என்ன மாதிரி அறிக்கை தாக்கல் பண்றாங்கன்னா, ஜான் கிறிஸ்டி சொன்ன கன்ஃபெஷன்லாம் எடுத்துக்க முடியாது. அவனுக்கும் திமோத்தியோட மனைவிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சோ திமோத்தி தான் அவங்க மனைவியை கொலை பண்ணிருக்கான். ஜான் கிறிஸ்டி வேணா மேபி திமோத்தியோட அந்த சின்ன குழந்தைய வேணா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை யாருமே நம்புறதுக்கு ரெடியா இல்ல. 1955ஆம் வருஷம் நியூஸ் பேப்பர் எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து இதை திரும்ப ரீஓபன் பண்ணி உண்மையிலே திமோத்தி தான் பண்ணாரா இல்லையாராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி
கமிட்டி அமைக்கணும் சொல்றாங்க. அப்புறம் 1961 லண்டன்ல இருக்க பார்லிமெண்ட்ல இதை பத்தி நிறைய பேசுறாங்க. உண்மையிலேயே மக்களும் சரி மீடியாவும் சரி திமோத்தி தான் அந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு ரெடியா இல்ல. ஒரு அப்பாவையே நீங்க தூக்குல போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கவர்மெண்ட் மேல பழி சுமத்துறாங்க. ஃபைனலா 1966 கவர்மெண்ட் அவங்க மேல இருக்க தப்ப ஒத்துக்கிறாங்க. எஸ், திமோத்தி இந்த கொலையை பண்ணலங்கிற மாதிரி ராயல் பர்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசாங்கமே ஒரு தவறு பண்ணிட்டோன்னு அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது. இப்ப இந்த ராயல் பர்டன் யாரு கொடுக்குறாங்கன்னா, இந்த தவறுதலா தூக்கிலிடப்பட்ட திமோத்தியோட குடும்ப உறவுகள், அவரோட சகோதரி, அதுக்கப்புறம் இன்னொரு இளைய சகோதரின்னு அவங்க குடும்பத்துக்கிட்ட மனசார கவர்மெண்ட் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் 2003 இந்த திமோத்தியை பத்தி திரும்பவும் ஒரு பேச்சு வரும்போது இதுல சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ராயல் பர்டன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். வயசான இந்த திமோத்தியோட மூத்த சகோதரி இளைய சகோதரி 2 பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தொகையை காம்பன்சேஷனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழக்குக்கு அப்புறம் ரிலிங்டன் பிளேஸ்ங்கிற அந்த அபார்ட்மெண்ட்டை எல்லாருமே வந்து ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த தம்பதிகள் இறந்து போன அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட பெர்லியும் அவங்க குழந்தைகளோட ஆன்மாவும் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறைய ஒரு வதந்தி பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேர் அந்த ஆன்மாவை நேரா பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி மக்கள் கிட்ட நிறைய பதட்டம் இருக்கிறதுனால இனிமேல் இந்த ஹாண்டட் அபார்ட்மெண்ட்டை வச்சிருக்க வேணாம்னு சொல்லிட்டு 1979 அதை கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இந்த பில்டிங் இருந்ததுக்குரிய தடையமே இல்லை. அந்த இடத்துல பலவிதமான பில்டிங் வந்து அந்த இடமே இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கேஸை படிச்சு பார்த்த வரைக்கும் கண்டிப்பா திமோத்தி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஈவன் இதுல சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெர்லிங்கிறோட பெண்ணை உடலை பிரேத பரிசோதனை பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ணாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அவங்க கர்ப்பமா இருந்தாங்களா, அவங்க கர்ப்பம் கலைக்கப்பட்டதா, அதுக்கு மருந்து கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அட்லீஸ்ட் அதை அந்த ஜான் கிறிஸ்டி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணலாம். இப்போ உண்மையிலேயே அந்த பெண்மணி மருந்து கொடுத்ததுனால தான் இறந்து போனாங்கன்னா அந்த மருந்தை யார் எங்க வாங்கினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஜான் கிறிஸ்டி தான் அதை வாங்கியிருப்பான். ஈஸியா அவனை லிங்க் பண்ண முடியும். பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா, திமோத்தி தான் குற்றவாளின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை சுத்தி அவங்க தடயங்களை பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க தவிர உண்மையிலேயே இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கே போலீஸ் ரெடியா இல்ல. அந்த வாஷ் ஹவுஸோட கீயும் இவங்கிட்ட கிடையாது. பிளஸ் அதை 11ஆம் தேதி கிளீன் பண்ண போனவங்க அந்த சடலத்தையும் அப்ப பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி நிறைய தடயங்கள் இந்த திமோத்திக்கு ஃபேவரா இருந்தா கூட அவர் ஃபர்ஸ்ட் பதட்டத்தில் சொன்ன அந்த கன்ஃபெஷனை பேஸா வச்சு தான் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லப்போனா ஒரு அப்பாவிய நிரபராதியை தூக்கில போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பல கிரைம்ல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஒருத்தர் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு மரண தண்டனை கொடுத்தா அவனுக்கு ஏன் அந்த தண்டனையை நிறைவேற்ற மாட்டாங்க, உடனே நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தோணும். அவனை டெத் ரோவுக்கு அனுப்புவாங்க. மினிமம் 10 இயர்ஸ் அது வெயிட் பண்ண வைப்பாங்க. சில பேர் 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷங்கள் கூட டெத் ரோல வெயிட் பண்ண நிறைய கேசஸ் இருக்கு. அது எதுக்குன்னா, ஒரு கிரைம் கேஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ வருடங்கள் கழித்து பலவிதமான ட்விஸ்ட் நடந்து பலவிதமான தடயங்கள் கிடைச்சு இந்த நபருக்கு நம்ம தவறுதலா தண்டனை கொடுத்துட்டோம் சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு நபருக்கு தவறுதலா தண்டனை கொடுத்துட்டாங்க. அது ஒரு நார்மல் ஆயுள் தண்டனைனா ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட ஓகேப்பா உனக்கு தப்பா தண்டனை கொடுத்துட்டோம் நீ கிளம்பி போன்னு சொல்லலாம். பட் அது மரண தண்டனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திமோத்தி மாதிரி அவனுக்கு தப்பா மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு அவன் குற்றவாளி இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது? இறந்து போனவனை திரும்ப கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வர முடியாது. அதனாலதான் எல்லா கிரைம் கேஸ்லயும் போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் எல்லாருமே 100% உறுதிப்படுத்திப்பாங்க. இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எந்த ட்விஸ்ட் இருக்காது, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான், எல்லா எவிடன்ஸையும் தரவா செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் நிறைய கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். எல்லாமே அவருக்கு எக்ஸாஸ்ட் ஆனாதான் ஒரு ஸ்டேஜில் தண்டனை நிறைவேற்றுவாங்க. பல தண்டனைகள் வந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ மேபி தவறுதலா இந்த மாதிரி யாருக்குமே தண்டனை நிறைவேற்றப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் மரண தண்டனை பல வருடங்கள் கழித்து டெத் ரோல ரொம்ப வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜான் அப்படிங்கிற நபர் தான் அந்த பெண்மணியை கொலை பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கன்ஃபெஷன் கரெக்டா இருந்திருக்கு. அந்த பெண்மணி கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணியிருக்காரு. இவரை நம்பி கொடுத்துட்டு போன அந்த குழந்தையும் அவன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறதா என்னோட ஒப்பீனியன். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே திமோத்தி கொலை பண்ணியிருப்பாரா இல்ல ஜான் கொலை பண்ணியிருப்பாங்களா? திமோத்தியை தவறுதலா தூக்கல போட்டாங்களாங்கிற உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வித்தியாசமான கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.